தாவீதின் ஜெபம். சங்கீதம் 72. சாலமோனை பற்றிய சங்கீதம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். சாலமோனை பற்றிய சங்கீதம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். தாவீது தனக்காகவும் தன்னுடைய குமாரனுக்காகவும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் தாமே தம்முடைய நீதியை தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்தருள வேண்டும் என்றும் தனக்கு தம்முடைய நியாய தீர்ப்புகளை கொடுத்தருள வேண்டும் என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் தாமே தன்னுடைய குமாரன் சாலமோனை ஒரு மனுஷனாக்க வேண்டும், ஒரு ராஜாவாக்க வேண்டும். மேலும் கர்த்தர் தாமே சாலமோனை ஒரு நல்ல மனுஷனாகவும் ஒரு நல்ல ராஜாவாகவும் ஆக்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபம் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஏறெடுக்கிற ஜெபமாகும். தாவீது மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன்னுடைய குமாரன் சாலமோனுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் தாங்கள் மரிக்கும்போது தங்களுடைய சுதந்திரவாளிகளுக்கு இதுபோல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவது வழக்கம். தாவீது தேவனிடத்தில் தனக்காக ஜெபிக்க கற்றுக்கொண்டது போல சாலமோனும் தனக்காக ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். தனக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுக்க வேண்டும் என்பது சாலமோனின் ஜெபம் அல்ல. தனக்கு தேவன் ஞானத்தையும் தெளிந்த சிந்தனையுள்ள இருதயத்தையும் தர வேண்டும் என்பதே சாலமோனின் ஜெபமாகும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுக்க முடியாது. ஆனாலும் தேவனுடைய கிருபை தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று பெற்றோரால் தங்கள் பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண முடியும். நாம் அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர்தாமே பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீது ராஜா தனக்கு பின்னால் இஸ்ரவேலை ஆட்சி செய்ய போகிற தன்னுடைய வாரிசுக்காக ஜெபிக்கிறார். தாவீது தன்னுடைய ஆட்சி காலத்தில் நீதியாய் தீர்ப்பு சொன்னார். ஜனங்களை நீதியாயும் நியாயமாயும் நேர்மையாயும் ஆட்சி செய்தார். தனக்கு பின்பு தன்னுடைய குமாரன் சாலமோனும் இதுபோலவே இஸ்ரவேல் தேசத்தை நீதியாயும் நியாயமாயும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதைப் போல நம்முடைய பின் சந்ததியாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாமும் அவர்களுக்கு நல்ல முன்மாதிரிகளாக ஜீவிக்க வேண்டும். தாவீது தன்னுடைய தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். ஜனங்கள் இந்த சங்கீதத்தை வாசிக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் துதித்து பாட வேண்டும், இந்த சங்கீதத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய குமாரன் சாலமோனுக்காக எல்லோரும் ஜெபிக்க வேண்டும் என்பதே தாவீதின் விருப்பம். அவர் இதற்காகவே இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். நம்முடைய தேசத்தில் நாம் சமாதானமாக ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்கும் போது நம்முடைய ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் தாமே தம்முடைய நியாய தீர்ப்புகளையும் தம்முடைய நீதியையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரே ஆளுகையை கொடுக்கிறவர். ஆளுகை செய்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய வார்த்தைக்கும் நீதிக்கும் கீழ்ப்படிந்து ஜனங்களை நீதியாய் ஆளுகை செய்ய வேண்டும். நியாயமான நியாய தீர்ப்புகளை கொடுக்க வேண்டும். தாவீது இந்த வசனத்தை தேவனிடத்தில் சொல்லும்போது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் முன் அறிவிக்கிறார் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும் என்னும் அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பரிந்து பேசும் ஜெபம் தேவைப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேசியாவின் வருகைக்காக பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணினார்கள். தாவீதும் அவர்களைப் போலவே மேசியாவின் வருகைக்காக ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவே மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிற மேசியா. பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சர்வ அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை விசுவாசிகள் எல்லோரும் அங்கீகரிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதியாக இருக்கிறார். தேவனுடைய தெய்வீக கிருபை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய கிருபையை கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் நமக்கு கொடுக்கிறார். தாவீது சாலமோனுக்காக ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள்: உமது பிரமாணத்தின்படி நடக்க உதவி செய்யும், உமது நீதியின்படி நியாயம் விசாரிக்க உதவி செய்யும். 1000 வருஷ அரசாட்சியில் காணப்படும் காரியங்கள்: நியாய தீர்ப்பு, நீதி, சமாதானம், நீதி, சிறுமைப்படுகிறவர்களை நியாயம் விசாரித்தல், ஏழ்மையில் இருந்து விடுபடுதல், இடுக்கண் செய்கிறவனை தண்டித்தல், நித்திய ஆளுகை, செழுமை, ராஜ்யம், சத்துருக்களை அடக்குதல், சேவித்தல், விடுவிக்கப்படுதல், உதவி, ரட்சிப்பு, கொலை செய்பவர்களுக்கு தண்டனை கொடுத்தல், ஸ்தோத்தரிக்கப்படுதல், விளைச்சல், பூமியின் பட்டணங்களில் செழுமை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துதல், ஜனங்களை ஆசீர்வதித்தல்.